என்ஸ்கர் சொந்தங்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைடெக் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸோட ஜேபிஎம் கார்டன். இந்த ஜேபிஎம் கார்டன் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா கரெக்டாக மன்னிவாக்கம் அந்த லொக்கேஷன் தான் இருக்குது. இந்த ப்ராஜெக்டோட லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா ரூபியோட லேண்ட்மார்க் ப்ராஜெக்ட் நமக்கு சைட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராஜெக்டோட கனெக்டிவிட்டி பார்க்கலாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டோட மிகப்பெரிய ஹைலைட்டாக பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் தாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக கவர்மெண்ட்டோட டிரான்ஸ்போர்ட்டேஷனில் நீங்கள் வந்துடலாங்க. தாம்பரத்தில் இருந்தால் இருக்கட்டும், இல்லை வண்டலூராக இருக்கட்டும், கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், படப்பையாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரகடமாக இருக்கட்டும், வலஜாபாத், காஞ்சிபுரம், இந்த எந்த லொக்கேஷனில் இருந்துமே ஜஸ்ட் நீங்கள் பஸ் ஏறிட்டு மன்னிவாக்கத்தில் இருக்கிற ரூபி லேண்ட்மார்க் ப்ராஜெக்ட் பஸ் ஸ்டாண்ட் சொல்லிட்டீங்கன்னா கரெக்டாக அங்கே இறங்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக அங்கேருந்து ஒரு 350 மீட்டர்லேயே நீங்கள் சைட்டை ரீச் பண்ணிடலாம். இந்த ப்ராஜெக்டோட மிகப்பெரிய ஹைலைட் என்ன பார்த்தீங்கன்னா நேர்பே இருக்கிற ஸ்கூல்ஸ் தாங்க. ஸோ நம்ம சைட்டுக்கு அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட்டில் ஸ்ரீநிகேதன் ஸ்கூல் இருக்குங்க. டோர்ஸ் வந்து படப்பை பொருட்டில் ஆல்பின் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேலம்மாள் வித்யாசரம் ஸ்கூல் இருக்குது. டோர்ஸ் வந்து நீங்கள் தாம்பரம் பொருளில் பார்த்தீங்கன்னா நாராயண டெக்னிக்கல் ஸ்கூல் இருக்குது, நடேசன் ஸ்கூல் இருக்குது, ஸ்ரீ பதஞ்சலி வித்யாசரம் இருக்குது, ரவீந்திர பாரதி குளோபல் ஸ்கூல் இருக்குது, பட்டிங் மைன்ஸோட கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி ஸ்கூல் இருக்குங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டான ஃபேமஸான ஸ்கூல் தாங்க இந்த ப்ராஜெக்ட் நேர்பேலே இருக்குது. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டோட கனெக்டிவிட்டி, டெவலப்மெண்ட் இதெல்லாம் பார்த்துட்டோம். இதை தவிர வந்து சைட்டுக்குள்ளே என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம சைட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இதுதாங்க ஹைடெக் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸோட ஜேபிஎம் கார்டன். ஸோ இந்த சைட் வந்து என்ன அழகாக டெவலப் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சைட்டோட பெரிய ஹைலைட் என்ன பார்த்தீங்கன்னா ஃபுல்லி காம்பவுண்ட் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் கான்கிரீட் ரோடு, அவினி ட்ரீஸு, சோலார் ஸ்ட்ரீட் லைட்டு, இதெல்லாம் வசதியும் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 24 hours செக்யூரிட்டியும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஏரியாவில் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 65 to 70 lakhs பட்ஜெட்டில் ஸோ இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கணும் அப்படின்னா கம்பல்சரி உங்களால் வந்து அப்பார்ட்மெண்ட் மட்டும் இந்த ஏரியாவில் உங்களால் வாங்க முடியும். கண்டிப்பாக இந்த ஏரியாவில் வந்து வில்லா அப்படின்றது வந்து சாத்தியம் இல்லாத ஒன்று தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நியர்பையில் ஒரு 2.5 kilometers வந்து பார்த்தீங்கன்னா கசகிரண்டோட ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஏரியாவில் ஒரு 1100 square feet லேண்ட் ஏரியாவில் ஒரு 1450 square feet வில்லா அப்படின்னா கம்பல்சரியாக 1.5 1.8 crore பட்ஜெட்டில் இந்த ஏரியாவில் வில்லா இருக்குது. அப்பார்ட்மெண்ட் வாங்கணும் அப்படின்னாலுமே இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் 65-70 லட்சம் பட்ஜெட்டில் ஆல்மோஸ்ட் பார்த்தா ஒரு 4 ப்ராஜெக்ட் பார்க்க இந்த ஏரியா ஃபேமஸான பில்டர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரூபியோட உங்களுக்கு என்னோட ஸ்க்ரீன் பேக் சைடில் பார்த்தாலே தெரியும். ரூபியோட ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 bedroom வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் 75 lakhs. ஸோ ரூபிக்கு பேக் சைடில் டோர்ஸ் ஆதனூர் போகிற ரோட்டில் பார்த்தீங்கன்னா நெஸ்ட்டோட பில்டர்ஸ் இருக்குது. நெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 70 to 75 lakhs பட்ஜெட்டில் 2 BHK பண்ணுறாங்க. அதே போல் படப்பை ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரூபி கோட்டியாட் இருக்குது. அங்கேயுமே 80-85 lakhs பட்ஜெட் தான் இந்த ஏரியாவில் வந்து ஃப்ளாட்ஸே கிடைக்குது. ஸோ அந்தமாரி இருக்கிற லொக்காலிட்டியில் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 65 லட்சம் பட்ஜெட்டில் இண்டிவிஜுவல் வில்லா அப்படின்றது கம்பல்சரியாக சொல்கிறேன் இந்த ஜேபிஎம் கார்டனில் மட்டும் தாங்க சாத்தியம்.